அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சகோதரி என்கிட்ட 2-3 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு ஒரு பரிகாரம் கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க, நாங்கள் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரியான நேரமே போத மாட்டேங்குது. சரி, இப்போது டைம் கிடச்சிது, உங்களுக்கான பதிவு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறேன். மேலும் இந்த சகோதரிக்கு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் நீங்களும் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக பணவரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமானது வீட்லேயாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் பண முடக்கம் ஏற்படுறது. அதாவது இப்போ தொழில் செய்கிறாங்கும்போது வியாபாரம் நல்லா செழிப்பாக இல்லாமல் வருமானம் குறையிறது, நஷ்டத்தில் போகிறது, இந்த மாதிரி இருக்கிறது. வீட்டில் அப்படிங்கும்போது வீட்டில் பணம் சேராமல் இருக்கிறது, அடிக்கடி கடன் வாங்குகிற நிலை ஏற்படுறது. மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்லணுன்னா இது தொழில் வளர்ச்சிக்கும் உதவும், அதே போல் வீட்டில் பண வளர்ச்சிக்கும் உதவும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதிகப்படியான பலன் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிக அளவில் இருக்கும். மேலும் சாதாரணமான நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பலன் லேட் ஆகுது அப்படின்னாலுமே இந்த 2 நாளில் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாளில் செய்யுங்க. இல்லைன்னா அந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்யுங்க. இதை சுத்தமாக இருக்கிற சமயத்தில் தான் செய்யணும். பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது. அசைவம் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா செய்யக்கூடாது. எந்த நாளில் செய்யணும்னு சொல்லியாச்சு. எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 நாளில் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு செய்கிறதுங்கிறது சிறப்பு. வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரை சிறப்பு. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. மேலே இப்போ அமாவாசை பௌர்ணமிங்கும் போது அது எந்த கிழமையில் வருதோ அந்த கிழமைக்கான ஓரை சிறப்பானதாக அமையும். இல்லைன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு அரச இலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அரச இலை நல்ல பணவரவு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு உகந்த ஒரு இலை அப்படின்னு இதை சொல்லலாம். நீங்கள் இந்த இலை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் தேவைப்படுது. இந்த மருதாணி இலைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு உண்டு. இது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கேயாவது கிடைச்சாலும் சரி, நீங்கள் பறித்து நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இது அரைச்சி வைக்கணும். இந்த அரைக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல், அம்மிக்கல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கல்லில் போட்டு அரைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைங்க அந்த மாதிரி கல் எங்கள் வீட்டில் இல்லையே, மிக்சர் ஜாரில் தான் நாங்கள் கைக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் ஆட்டுக்கல் இருக்குது, அம்மிக்கல் இருக்குது, அல்லது இந்த ரசம் கொட்டுற இந்த இது பண்ணுவோம் இல்லையா, ஜீரக மிளகு இடிப்போம் இல்லையா, அந்த கல் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு அளவாக கூட நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த கல்லில் அரைக்கும் போது அதனுடைய சக்தி இன்னும் கொஞ்சம் அமோகமாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. மேலே இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலைகளை நம்ம அப்படியே சுலபமாக பறிச்சுக்கலாம். இதே அடுத்தவங்க வீட்டில் கேட்டு வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஓசியில் இதை வாங்கிட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஒரு ரூபாயாவது நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு அதன் பிறகு அவங்களோட பர்மிஷனோடு நீங்கள் பறிச்சுட்டு இதை செய்யுங்க. சரிங்களா? இதெல்லாமே சூட்சமமான விஷயங்கள். சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் கவனித்து சரியாக பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதை அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ இதை நம்ம பிள்ளையார் மாதிரி பிடிக்கணும். எப்படி மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோம் அதே மாதிரியே இந்த மருதாணியில் நம்ம பிள்ளையார் பிடிக்கணும். இதுக்கு சந்தன குங்குமம் விட்டுக்கணும், அருகம்புல் வச்சுக்கணும். இப்போ இந்த மருதாணி பிள்ளையாரை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அரச இலை, அந்த அரச இலை மேலே வைக்கணும். இந்த அரச இலையினுடைய அந்த நுனிப்பகுதியிலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய அந்த ஷார்ப்பான பகுதி இருக்குது இல்லையா, இது கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே விநாயகரை நீங்கள் வச்சுருங்க.
பக்கத்துலேயே சின்னதாக ஒரு தீபம் வந்து ஏற்றுவீங்க. மண்ணகல் ஏற்றுனீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். விநாயகருக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது உகந்தது, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இல்லை வெள்ளிக்கிழமை நாளுங்கிறதுனால நம்ம நெய் தீபமாக ஏற்றினாலும் நல்லது தான். அதே போல் அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றுவதுங்கிறது வந்து நல்ல ஒரு தான ஆகர்ஷணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு கூடவே ஏதாவது ஒரு வெள்ளி நாணயமோ அல்லது வெள்ளி மோதிரமோ ஏதாவது ஒன்று, சும்மா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வளையமாட்ட கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு முன்னாடி வந்து வைங்க. சரிங்களா? நம்மளோட தொழில் நல்லா முன்னேறணும், வீட்டில் வருமானம் பெருகணுங்கும் போது ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு வெள்ளியில் வளையம் வாங்க அது ஒன்றும் நமக்கு பெருசாக தோணாது. சரிங்களா? ஒரு முறை வாங்கிட்டோம்னா போதும், அதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெள்ளியில் ஒரு வளையம் வாங்கி நீங்கள் அந்த வெத்தலை பாக்கு மேலேயே வச்சுட்டு இப்போ அந்த தீபத்தை பார்த்த மாதிரி ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகன்னு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய மந்திரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு விநாயகரை வணங்கின பிறகு அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லலாம். அந்த விளக்க பார்த்த மாதிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. என்னுடைய தொழில் வந்து நல்லா டெவலப் ஆகணும், தடைகள் எல்லாம் நீங்கணும், இந்த தொழில் எனக்கு நல்ல அம்சமாக அமைஞ்சிடணும், வருமானம் பெருகணும், வீட்டில் நல்ல செல்வம் வந்து சேரணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டி கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை வந்துட்டு நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. இது வந்து எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி காயற வரைக்குமே அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தவறு கிடையாது. இல்லைன்னா வாரம் ஒரு முறை அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை பண்ணிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் செடி கொடி வச்சுருந்தீங்கன்னா இதை அப்படியே உதுத்து அந்த செடிக்கு உரமாக கூட நீங்கள் வந்துட்டு போட்டுடலாம். இல்லைன்னா தண்ணீரில் கரைச்சி நீங்கள் அப்படியே வந்துட்டு ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். மறுபடியும் பண்ணும்போது இன்னொரு புது அரச இலை எடுத்துக்கோங்க, மறுபடியும் மருதாணி இலைகள் புதுசாக அரைச்சிக்கோங்க, வெற்றிலை பாக்கு மாற்றிக்கோங்க. இதே வெள்ளி பொருளை நீங்கள் முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த ஒரு எளிமையான வழிபாடு உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் அமோகமாக வளர வைக்கும். அதே போல் வீட்லேயும் வந்துட்டு செல்வம் சேர்வதற்கு உதவியாக வந்து இருக்கும். இது உங்களுக்கு பயனுளிக்கும் வகையில் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.